அட்வொகேட் நெல்சனும் ராஜபரோனும் ரெண்டு பேரும் வந்து பயங்கரமாக சண்டை போட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கக்கூடிய வீடியோஸ் பார்க்க முடியுது. ராஜபரனுடைய மனைவியாக இருக்கக்கூடியவங்களும் அந்த இடத்துல இன்வால்வ் ஆகி நீங்கள் பேசி தான் ஒரு விஷயத்தை தீர்த்துக்கலான்னு நினச்சி போறீங்க அப்படின்னும் போது எதுக்காங்க வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு போறீங்க அப்படின்ற நான் ஒரு நிமிட கோபத்தால கிட்டத்தட்ட 14 நாட்கள் சிறையில் இருந்தேன். இந்த சிறை வாழ்வுன்றது எனக்கு மட்டும் இல்ல, என்னுடைய எதிரிக்கு கூட தெரிஞ்சோ தெரியாமலோ நான் அந்த இடத்துல தவறு பண்ணிட்டேன். நான் நெல்சன் அவர்களை பார்க்க போகும்போது அந்த இடத்துல வந்து என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, சர்டிபிகேட்ஸ் இருக்குன்னு காட்டலான்னு தான் போனேன். அந்த இடத்துல சின்னதா ஒரு நிமிட கோபத்துல கை கலப்பா மாறி போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து நெல்சன் கிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட். நான் பெரிய பணக்காரெல்லாம் இல்லைங்க, என்னோட 3.5 பவுன் செயின் உங்ககிட்ட இருக்கு, என்னோட ஃபோன் உங்ககிட்ட இருக்கு, ஸோ அதை மட்டும் இந்த திருப்பி கொடுத்துருக்கேன். கடைசியான வேண்டுதல் என்னென்னா, நான் ஒன்றும் பெரிய பணக்காரன் இல்லை, என்னுடைய 3.5 பவுன் செயின் உங்கள்கிட்ட இருக்குது, ஒரு ஃபோன் உங்கள்கிட்ட இருக்குது, அதையும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அவரிடமும் அவருடைய தந்தை தாய் அவருடைய சகோதரர்கள் அனைவரிடமும் நடந்த தவறுக்கு என்னுடைய மனம் நிறைந்த மன்னிப்புகளை கோரிக்கொள்கிறேன். தி மிரர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டால் வந்து வாழ்க்கையோட தத்துவத்தை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படிலாம் சொல்லலைங்க. இருந்தாலும் கூட இன்றைக்கு ஒரு நபர் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் என்னுடைய ஒரு நிமிட கோபத்தால் நான் சிறை வரைக்கும் சென்றிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி எப்போதுமே வந்து வாழ்க்கையில் கோவப்படாதீங்க, அப்படியே கோவப்பட்டாலும் கூட அதற்கான தீர்வுகள் என்ன அப்படின்றத ஒரு 8 நிமிஷம் 42 நிமிடங்களில் முழுசாக சொல்லியிருக்காரு ராஜபரோன் அவர்கள். ஸோ ராஜபரன் அப்படின்னு சொன்னால் நமக்கு எலெக்ஷனுக்கு ரிசல்ட்டுக்கு முன்னாடி அட்வொகேட் நெல்சனும் ராஜபரோனும் ரெண்டு பேரும் வந்து பயங்கரமாக சண்டை போட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கக்கூடிய வீடியோஸ் பார்க்க முடிஞ்சுது. ராஜபரனுடைய மனைவியாக இருக்கக்கூடியவங்களும் அந்த இடத்துல இன்வால்வ் ஆகியிருந்த விஷயங்களை பார்க்க முடியுது. அந்த பக்கம் அட்வொகேட்டோட நெல்சனோட ஃபேமிலியும் அதில் இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஊர் பொதுமக்களும் உள்ளே வந்திருந்தாங்க. அப்படின்னும் போது ராஜபரன் கிட்ட 1000 கேள்விகள் எழுந்தாலும் கூட ஒரே ஒரு கேள்வி மட்டும், நீங்கள் பேசி தான் ஒரு விஷயத்தை தீர்த்துக்கலான்னு நினச்சி போறீங்க அப்படின்னும் போது எதுக்காங்க வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு போறீங்க அப்படின்ற அந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸையும் நம்ம கேள்வியாக எழுப்புறோம். வெட்டுக்கத்தி 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 கொண்டு வந்துறியானோ, வெட்டுக்கத்தி அடுத்து வெட்டுக்கத்தி கொண்டு வந்துறியானோ, அடுத்து வெட்டுக்கத்தி கொண்டு வந்துறியானோ, அடுத்து வெட்டுக்கத்தி கொண்டு வந்துறியானோ, அடிச்சு. நெல்சன் அவர்கள் முதல் நாள் நடந்த விஷயத்த அடுத்த நாள் அடுக்கடுக்கான எவிடன்ஸோட வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி இந்த சோஷியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்ணார். ஸோ இதெல்லாம் நெல்சன் அவர்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக இருந்தாலும் கூட ராஜபரோனுக்கு முழுவதுமாக நெகட்டிவாக மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல நெல்சன் பேசும்போது திமுக கூட நான் திமுகவை அட்டாக் பண்ணியிருக்கேன், திமுக கூட எனக்கு இந்த மாதிரி பண்ணதில்லை, நாம் தமிழர் அப்படின்ற இடத்துலையும் ராஜபரோன் அவர்களை போர்ட்ரேட் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் இதெல்லாம் தாண்டி ராஜபரோன் அவர்கள் அவர் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் மூலமாக நான் ஒரு நாளுக்கு உட்காந்து 4 கம்பெனியில் டைஅப்பில் இருக்கேன், எனக்கு ஒரு 2 வீடியோ போட்டால் போதும் 1 லட்சம் அசால்ட்டாக வாங்கிடுவேன் ஒரு கம்பெனிலேருந்துன்னு சொல்கிறார். ஸோ நாங்கள் அதுலேருந்து 250 ரூபா மட்டும்தான் வந்து லாபத்தில் விற்கிறோம். எதுக்காக இந்த ரேட்டுன்னு கேட்டால் அவங்க தயாரிக்கக்கூடிய நேரம், அதுக்கான டைம் அண்ட் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பொருளுக்கான இதுக்கான நேரம், ஸோ இந்த டேஸ்ட் இல்லை இதுக்கான சக்தி நம்ம தயாரித்தா கூட வராது, அவங்க தயாரித்தா மட்டும்தான் அதுக்கான பலம் கிடைக்கும் அப்படின்ற இடத்துலையும் அவர் பேசுகிறார். இந்த யானை கவளம் அப்படிங்கிற இந்த ஃபுட்டு தான் நமக்கு இன்னைக்கும் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் கொலாபரேஷனில் 4 கம்பெனிஸ் நான் டெலீட் பண்ண போகிறோம். 4 கம்பெனிஸ் என்ன கொடுத்துருக்காங்க, கொலாபரேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு கம்பெனிக்கு எனக்கு 1 லட்ச ரூபா அசால்ட்டாக கிடைக்கும், ஒரு 2 ரீல்ஸும் ஒரு ஸ்டோரியும் போடுறதுக்கு. ஆனால் அதை விட்டுட்டு, ஏன்னா நான் அதை யூஸ் பண்ணல, மெடிசன் யூஸ் பண்ணுறேன்னா யூஸ் பண்ணுறேன், ஆனால் சப்ளிமெண்ட் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணலை, ஸோ அதை நான் கொடுக்க வேண்டாம், நல்ல ஃபுட்டுகளை கொண்டு சேர்ப்போம் அப்படின்னு நாம் ஒரு ஃபுட்டை தேடி பிடிச்சி கொண்டு வந்தோம். அதுதான் இந்த யானை கவளம். ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட ராஜபரோன் அவர்கள் ரொம்ப அழகா, நான் ஒரு நிமிட கோபத்தால் கிட்டத்தட்ட 14 நாட்கள் சிறையில் இருந்துட்டேன். இந்த சிறை வாழ்வுன்றது எனக்கு மட்டும் இல்லை, என்னுடைய எதிரிக்கு கூட கிடைக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தடுத்து நான் வீடியோவாக இதை வந்து சிறையோட லைஃப் ஸ்டைல் பற்றி போடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். செய்த பட்ட அந்த ஒரு நிமிட கோபத்துக்காக 16 நாட்களில்
சிறைவாசம் அனுபவித்து இன்று திரும்பி வந்துள்ளேன். சிறைவாசம் நாம் நினைப்பது போல் சாதாரணமானதில்லை, ரொம்ப கொடுமையானது. பட்ட கோபத்துக்கு 16 நாட்கள் நானே போலீஸ்கிட்ட போய் சரண்டர் ஆகி 16 நாட்கள் சிறையில் இருந்துட்டு இன்னைக்கு வந்திருக்கிறேன். அதுக்கு முன்னதா மக்களுக்கு பெரிய ஒரு நன்றியை சொல்கிறாரு. ஏன்னா என்கிட்ட கிட்டத்தட்ட என்னையும் ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள், எனக்காக என்னால் நல்லா வளர்ந்தவங்க, ஸோ என் தோள் மேலே ஏறி நல்ல போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவங்க, இல்லை என்னால் வாழ்க்கையில் திருந்தவங்க, நான் ஒரு முன் உதாரணமாக இருந்திருக்கேன். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டால், என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய, என்னை பார்க்கக்கூடிய, இல்லை எனக்கு இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கு. அப்படின்ற பட்சத்தில் உங்கள் எல்லோருக்கும் நன்றி. முதல்ல இந்த சமூக வலைதளங்களில் எனக்கு இந்த இடத்த கொடுத்த ஆண்டவன் எனக்கு இது ஒரு வரமாக கொடுத்தான். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு கொடுத்த சக்திகள், நான் பெற்ற கலைகள், இது மூலமாக நிறைய பேரை மோட்டிவேஷன் பண்ணியிருக்கிறேன். என்னால் குடியை நிறுத்தினவங்க இருக்கிறாங்க, என்னால் வேலையில் ஏறினவங்க இருக்காங்க, என்னால் நல்வழியில் சென்றவர்கள் இருக்காங்க. என்னுடைய மோட்டிவேஷன் மூலமாக இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை செய்தவர்கள் இருக்காங்க. இப்படி சமூகத்தில் ஒரு நல்ல உதாரணமாக இருந்த நான் இன்னைக்கு ஒரு நிமிட கோபத்தால் என்னுடைய இந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஒரு தவறான முன் உதாரணமான ஆயிட்டேன். அதை நினைச்சு உங்க எல்லாத்தையும் என்னுடைய சிரம் தாழ்ந்த மன்னிப்பை கோரிக்கொள்கிறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் அந்த இடத்துல தவறு பண்ணிட்டேன். நான் நெல்சன் அவர்களை பார்க்க போகும்போது அந்த இடத்துல என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, சர்டிஃபிகேட்ஸ் இருக்குன்னு காட்டலான்னு தான் போனேன். அந்த இடத்துல சின்னதா ஒரு நிமிட கோபத்துல கை கலப்பா மாறி போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகி நானே போலீஸ்கிட்ட போய் ஆஜராகி அதுக்கப்புறம் இப்போ 14 நாட்கள் சிறைக்கு அப்புறம் இன்றைக்கு வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். என்னை பற்றி வீடியோ போடுறதை பற்றி நான் கவலையப்பட்டதில்லை. ஆனால் ஒரு வியாபாரம்னு பண்ணும்போது, அதை தடை செய்யும் போது நிறைய சகோதரர்கள் அதை பற்றி வீடியோ போட்டாங்க, நிறைய கண்டுக்காமல் போட்டோம். கடைசியாக ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 2 சகோதரர்களுக்கு மேலே நம்ம எஸ்பி ஆஃபீஸில் நேரடியான ஒரு கம்ப்ளைண்ட்டையும் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட்டையும் பதிவு பண்ணியிருந்தோம். ஆனால் எந்த 4 மாதங்களுக்கு எடுக்கப்படவே இல்லை. அப்போ அந்த டைமில் சகோதரர் ஆட்லின் பால் இந்த இதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, இதுக்கு சர்டிஃபிகேட் கிடையாதுன்னு சொல்லும்போது நாம் என்ன நினச்சோம், இதை கொண்டு போய் காட்டி அதை ஒரு வீடியோவை பதிவு பண்ணி கண்டென்ட்டாக போடுவோம்னு நினச்சோம். போன இடத்துல பேச்சுவார்த்தைகளில் தகராறு ஏற்பட்டதுனால ஒரு பெரிய அபத்தம் நிகழ்ந்து விட்டது. இன்னைக்கு சகோதரர் ஆட்லின் பாலுடைய பிறந்த நாள். இந்த பிறந்த நாளில் அவரிடமும் அவருடைய தந்தை, தாய், அவருடைய சகோதரர்கள் அனைவரிடம் நடந்த தவறுக்கு என்னுடைய மனம் நிறைந்த மன்னிப்புகளை கோரிக்கொள்கிறேன். ஏங்க, ஒரு மனுஷனோட ஒரு நிமிட கோபத்தால சிறை வரைக்கும் சென்றிருக்கக்கூடிய ஒரு நபர் மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன், மன்னிச்சு விடுறவன் பெரிய மனுஷன். நான் மன்னிப்பு கேட்கிறேன் ராஜபுரம் அவர்கள் சொல்றாரு, மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்ற இடத்துல நெல்சன் அவர்களையும் சொல்றாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நெல்சனோட ஃபேமிலி, அண்ணா, அம்மா, அப்பா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறாரு அந்த ஒரே ஒரு வீடியோவில். பகைமையை வளர்த்து கொண்டே போனா அது தவறாகத்தான் முடியும். இந்த 16 நாட்கள் சிறைவாசம் எனக்கு கற்றுக் கொடுத்தது. அங்கே நான் செய்த தியானமும் நான் படித்த 6 புத்தகங்களும் என் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்திருக்குது. அதனால பகைமை என்னைக்குமே வேண்டாம். நான் அங்கே கற்றுக்கிட்டது, இங்கே எனக்கு யாரெல்லாம் பகைமைகளாக இருக்காங்களோ எல்லாருடையும் நட்பு பாராட்டணும்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்தை தான் நாம் இனி தொடர்ந்து செய்ய போகிறோம். இதில் நான் மனப்பூர்வமாக அவருடைய சகோதரர் ஆட்லின் பால் நெல்சன் அவர்களுடைய ஃபேமிலிக்கு மனப்பூர்வமாக மன்னிப்பை கேட்டுக்கிறேன். அந்த படத்தில் சொல்லுவாங்கல்ல, விரும்பாண்டி சொல்லுவார்ல, மன்னிக்கிறவன் மனுஷன், மன்னிப்பு கேட்கிறவன் பெரிய மனுஷன். நான் பெரிய மனுஷன், நீ மனுஷனா? இங்க ஒரு மனுஷன் திருந்தி வாழ்றதுக்கு இவ்வளோ ஓப்பன்டா நான் திருந்துட்டேன்னு சொல்ல முடியுமாங்க? அதுக்கு ஒரு மனசு வேணும்ல. அந்த விஷயத்த தான் ராஜபருண் அவர்கள் பண்ணியிருக்காங்க. ஐயா அட்வொகேட் அவர்களே, நீங்கள் எல்லா வீடியோஸும் போட்டிருக்கீங்க, ஆனால் அந்த ஒரு மனுஷன் நீங்கள் அந்த வீடியோவை பார்ப்பீங்க, பார்த்தா எனக்கான ரிப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது ரொம்ப நல்லா இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அட்வொகேட் நெல்சன் அவர்கள் இந்த வீடியோவை பார்த்துருப்பாரு. கண்டிப்பாக அவர் சைட்லேருந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக வரும்ன்றது நம்மளோட நம்பிக்கையாக இருக்குது. பார்க்கலாம். அதுக்கப்புறம் நெல்சன் கிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட். நான் பெரிய பணக்காரெல்லாம் இல்லைங்க, என்னோட 3.5 பவுன் செயின் உங்ககிட்ட இருக்குது, என்னோட ஃபோன் உங்ககிட்ட இருக்குது, ஸோ அதை மட்டும் என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க அப்படின்றதையும் கேட்டிருக்காரு. நெல்சன் அவர்களும் அவங்களுடைய ஃபேமிலியும் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. கடைசியான வேண்டுதல் என்னென்னா, நான் ஒன்றும் பெரிய பணக்காரன் இல்லை, என்னுடைய 3.5 பவுன் செயின் உங்கள்கிட்ட இருக்குது, ஒரு ஃபோன் உங்கள்கிட்ட இருக்குது, அதையும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இன்றைக்கி உங்களுடைய பிறந்த நாள்,
எல்லாம் வல்ல இறைவனின் அருளாசி உங்களுக்கு கிடைக்கட்டும். ஏன்னா 2 சைடுமே பாதிப்புகள் அப்படின்றது இருந்துச்சு தான். ஏன்னா ஒரு மனுஷன் நான் திருந்திட்டேன், இதனால வந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இதனால வந்து சமூகம் வந்து பதட்ட சூழ்நிலை இருந்திருக்கு. இந்த விஷயங்கள்லாம் ஒரு மனுஷன் வந்து ஒரு 14 நாட்கள் சிறைவாசத்துக்கு அப்புறம் இதெல்லாம் பேசுறாங்கன்னா, மன்னிப்பு, மறக்கிறது, அடுத்த கட்டத்துக்கு போறது, மனித வாழ்வை இயல்பு நிலைக்கு எடுத்துட்டு போற விஷயங்கள் எல்லாமே இங்க மனிதர்களுடைய கையில தான் இருக்கு. ஒரு விஷயம் நடந்துடுச்சு அப்படின்னா நம்ம அதையே வச்சு திங்க் பண்ணிட்டு அவங்கள வஞ்சன்ஸா வச்சுட்டு அவங்கள எப்படி பழி வாங்கலான்றதுக்கு விட எப்படி அதை மறந்து மன்னிச்சு கடந்து போகலாம் அப்படின்ற விஷயங்களை யோசிக்கலாம். இது ரொம்ப அழகா இருந்துச்சு. காலையில ஒரு 7:30க்கு அந்த வீடியோ பார்க்குறேன். அது ரொம்ப என்னப்பா என்னடா இப்படி ஒரு மனுஷன் பேச முடியுமா? ஏன்னா அவரை பார்த்தா சோஷியல் மீடியாவில் பல ட்ரோல்ஸ் வருது தான். ஒரு சைடு வந்து அவருக்கு பாசிட்டிவாகவும் இருக்குதான், அவரோட பிஸ்னஸுக்கு எடுக்கிறாங்க, இருந்தாலும் கூட அவரோட பொழப்பு. ஸோ இந்த மனுஷன் இப்படி அடிச்சுட்டாங்க அப்படின்னு இடத்துலலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு ராஜபுரன் அவர்களை நீங்கள் ரோல் மாடல் எடுத்துங்க, அவர் திருந்திட்டாரு நீங்களும் திருந்துங்க அப்படின்ற இடத்துக்கு நான் வரல, நான் சொல்கிற இடத்துலையும் நான் இல்லை. அப்படின்ற பட்சத்தில் அந்த வீடியோ ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்றத தான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ இதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பகைமை அப்படின்றத மறந்து இங்கே தோழமைகள் கூட பழகக்கூடிய விஷயங்கள் நடக்கிற பட்சத்தில் எல்லா விஷயங்களும் ரொம்ப பாசிட்டிவாக தான் மாறும்.